ஹலோ, நான் ராம்குமார் பேசுறேன். குப்பென்று ராதிகாவின் உடம்பில் ஒரு சூடு பரவிற்று. மனதிற்குள் பொங்கி வந்த பூரிப்பை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. கண்களிலும் முகத்திலும் பளிச்சென்று எட்டி பார்த்தது. உதட்டில் புன்சிரிப்பாக ஓடிற்று. அவனோடு பழக ஆரம்பித்த இந்த 1.5 மாத காலத்தில் அவளுக்குள் ஏற்பட்டிருந்த மாறுதல் இது கண்ட உடனேயோ பார்த்த மறுவினாடியிலிருந்தோ வந்துவிடவில்லை. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள் என்கிற பாணியில் ஏற்பட்டு விடவில்லை. அவனோடு பழக பழக அவனது மென்மையான குணம், நிதானமான பேச்சு, அன்பான சுபாவம் எல்லாம் புரிய புரிய கொஞ்சம் கொஞ்சமாக முட்டுவிட்டு இதழ் விரிய தொடங்கி இருக்கிறது. இன்னமும் முற்றிலும் விரிந்து முழு பூவாக பரிணமிக்க ஆரம்பிக்கவில்லை. உள்ளுக்குள் மிக குளிர்ச்சியாய், இதமாய், இனிமையானதாய் பரவி கொண்டு வருவதை உணர்ந்திருந்த போதிலும் எதையும் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. வாய்விட்டு பேசிக்கொள்ளவில்லை. முதல் நாளன்று கார்த்திகேயனின் அறையிலிருந்து வர்றீங்களா என்று அழைத்து கொண்டு வந்து நடுவில் தடுக்கப்பட்டு இருவருக்குமாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருந்த விஸ்தாரமான அந்த பெரிய அறையில் அவளது இருப்பிடத்தை காட்டி, இது உங்க கேபின், அடுத்தது என்னுடையது. எப்போ எது தெரியலனாலும் நீங்க தாராளமா வந்து என்கிட்ட கேட்கலாம் என்று நிதானமாய், மெதுவாய், மிக பிரியமாய், அதாவது இப்படி பிரியமாய் அன்பாய் மனிதர்களை நேசிப்பவனாக இருப்பதுதான் என் இயல்பு என்கிற மாதிரி இயற்கையான விதத்தில் அவளுக்கு தர வேண்டிய மரியாதையிலிருந்து கொஞ்சம் கூட விலகாமல் கண்ணியமான முறையில் ஒவ்வொன்றாக சொல்லித்தர ஆரம்பித்தானே. அந்த வினாடியில் அவளுக்குள் முதலாக ஆச்சரியமான உணர்வு ஒன்று பரவிற்று. நிஜமான மனிதனை சந்தித்திருக்கிற நம்பிக்கை ஏற்பட்டது. இது போன்ற கம்பீரமான கண்ணியமான இளைஞர்களை கதைகளிலும் கற்பனையாகவும் தான் உருவகப்படுத்த முடியும் என்று நினைத்திருந்தவளுக்கு அப்படி ஒருவனை நேரில் சந்தித்தது அதிர்ச்சி கலந்த சந்தோஷத்தை தந்தது. அந்த அதிர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து சந்தோஷம் அதிகரித்தது. அவனுக்கு தன் மீது ஏற்பட்டிருந்த அக்கறையையும் ஒருவித ஒட்டுதலோடு கூடிய பிரியத்தையும் போலவே அவளுக்கும் அவன் மீது ஏற்படலாயிற்று. மெல்ல மெல்ல அவளும் பழக்கத்தில் ஒரு சகஜத்தை வரவழைத்துக் கொள்ள முயன்றாள். ஆனால் அது அத்தனை சுலபமாக இல்லை. இத்தனை வருடங்களாக உள்ளுக்குள் போட்டு இறுக்கி திணித்திருந்த பயத்திற்கும் சோகத்திற்கும் வாழ்க்கை மருட்டிய மருட்டலுக்கும் பின்னர் சகஜமாக பேசுவது, சிரிப்பது என்பதெல்லாம் உடனே வந்துவிடவில்லை. தயக்கம் வெகு சீக்கிரத்தில் விடுவதாக இல்லை. ஒடுங்கி மருண்டு போன பார்வையில் எதிரில் வந்து நின்று, சார், இதை எப்படி செய்யறதுன்னு புரியல. சேர்மன் சீக்கிரமா பதில் எழுதி எடுத்துட்டு வர சொல்லியிருக்கார். கையெழுத்து போட்டுட்டு கிளம்ப காத்துட்டு இருக்கார். அந்த பயம், தயக்கம், மிரட்சி குரலிலும் பல சமயங்களில் உடம்பிலும் எட்டி பார்க்கிற நடுக்கம். ராம்குமார் அவளை துல்லியமாக புரிந்து கொண்டான். வாழ்க்கை அவளை நிறையவே மருட்டி இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டான். இந்த சின்ன வயதிலேயே அவள் மிக பலமான அடிகளாக வாங்கியிருக்க வேண்டும் என்பதை யூகித்து கொண்டான். அன்பான ஆதரவான ஒரு சூழ்நிலையில் அவள் அரவணைத்து வளர்க்கப்படவில்லை என்பதை அவன் படித்திருந்த MA சைக்காலஜி உணர்த்த அவள் மீதிருந்த பிடிப்பு அதிகமாயிற்று. இவள் இருக்கிற சூழ்நிலையை புரிந்து கொண்டு உதவ வேண்டும் என்று தோன்றிற்று. இவள் ஒடுங்குகிற கூடு எதுவானாலும் அதை உடைத்து வெளியில் அதை கொண்டு வர வேண்டும். இதோ உனக்கு முன் எவ்வளவு ஆரோக்கியமான காற்று வீசுகிறது பார், இதை சுவாசி, இதயத்தையும் மூளையையும் புத்துணர்ச்சியால் நிரப்பிக்கொள் என்று சொல்ல வேண்டும் என்ற வேகம் ஏற்பட்டது. அதை செயல்படுத்துகிற முறையில் மெல்ல ஆபீஸ் விஷயம் தவிரவும் பேச ஆரம்பித்தான். 11 மணியளவில் டீ கொண்டு வருகிற பையனிடம் தன் கோப்பையோடு அவளுடையதையும் மேஜை மீது வைக்க சொல்லி அவளை கூப்பிட்டு அனுப்புவான். வாங்க ராதிகா, இங்கேயே உங்களோட டீயையும் வைக்க சொன்னேன், சாப்பிடுங்க. எஸ் சார் என்று ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரின் எதிரில் நிற்கிற கான்ஸ்டபிள் மாதிரியோ மிலிட்டரி ஆபீசரின் முன் நிற்கிற ஜவான் மாதிரியோ அவள் பதில் சொல்வதை கேட்டு மென்மையாக புன்னகை புரிவான். நான் உங்க பாஸ் இல்ல ராதிகா, உங்களோட கோவொர்க்கர், கலீக். அதையெல்லாம் விட உங்களோட சிநேகிதன்னு நினைச்சுக்கோங்க. இந்த SRன்னு சல்யூட் அடிக்கிறதெல்லாம் சேர்மனுக்கு செய்யணும், அது நியாயம். எனக்கு வேணாமே ப்ளீஸ். அந்த தோழமை, எளிமை, ரணப்பட்டு போன காயத்தை பஞ்சால் ஒற்றுகிற இதம், தன் நன்றியை பார்வையில் தெரியப்படுத்தி இயல்பாய் போய்விட்ட பய உணர்வு கலந்த மெல்லிய குரலில், சரி,
என்றதும் அவளது முகமும் அதன் அழகும் குழந்தைத்தனம் மாறாத பார்வையும் மற்ற பெண்களிடம் காணப்படுகிற சாகசங்களும் போலித்தனமும் ஒட்டாத இயல்பும் அவளை இழுத்து தன் தோள் மீது சரித்து கொள்ள வேண்டும் போல் இருக்கும். ஆறுதலாக தலையை வருடி கொடுக்க வேண்டும் போல் இருக்கும். மென்மையான அழகு முகத்தை நிமிர்த்தி மானாக மருண்டு கிடக்கும் வெளிகளில் முத்தமிட வேண்டும் போல் இருக்கும். என்ன கண்ணம்மா, உனக்கு என்ன கஷ்டம்? எதுவானாலும் என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன் கண்ணம்மா. தீர்க்க முடியாத கஷ்டமானாலும் கூட பகிர்ந்துக்கிறேன். உன்னோட காலமெல்லாம் உன் கஷ்டங்களை தாங்கிக்கிறவனா சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற. சந்தோஷம் அப்படி ஒன்றை அவள் பார்த்திருப்பாளா, அனுபவித்திருப்பாளா என்ற சந்தேகம் வர அவன் இன்னமும் தவித்து போனான். தனக்கு இவள் மீது ஏற்பட்டிருக்கிற இதே உணர்வுகளும் காதலும் இவளுக்கும் தன் மீது ஏற்பட்டிருக்கிற பட்சத்தில் செல்லமாய், அன்பாய், காதலாய், பிரியமாய் அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து முகத்தோடு முகம் வைத்து கொஞ்சி, சிரி கண்ணம்மா, இனிமே எப்பவும் நீ சிரிச்சுண்டே இருக்கணும். நான் உயிரோட இருக்கிற வர இந்த முகத்துல சிரிப்பையும் சந்தோஷத்தையும் தவிர வேற எதையும் பார்க்க கூடாது. என்ன? சொல்லு கண்ணம்மா. ஓ ராதிகா, இதெல்லாம் உனக்கு புரிகிறதா? என் உணர்வுகள் தெரிகிறதா? என்னை உனக்கு கொடுத்து உன்னை என்னோடு சேர்த்து உன்னில் கரைந்து நீயே நானாய், நானே நீயாய், அர்த்தநாரீஸ்வரராய். அவன் உள்ளுக்குள் அவளுக்காக உருகி உருகி தவிக்க அவள், என்ன யோசனை சார், டீ ஆறியே போச்சு என்றதும் சட்டென்று நினைவுகளிலிருந்து இறங்கி வந்து சொன்னான். ப்ளீஸ் ராதிகா, இனிமே எனக்கு தயவு செஞ்சு சார் போடாதீங்களே. உங்க சார் எனக்கு என்னவோ போல இருக்கு. ரொம்ப அந்நியமா தள்ளி நிறுத்துற மாதிரி தோன்றது. சரி போடல. அதே மாதிரி நீங்களும் என்ன வாங்க போங்கன்னு அனாவசிய மரியாதை தந்து கூப்பிடாதீங்களே. அது மட்டும் எனக்கு என்னவோ போல இருக்காதா? சரி ராதிகா என்றானே. அன்றுதான் முதல் மொட்டு அரும்பிற்று. அவனாக வற்புறுத்தி ராம்குமார் என்று பெயர் சொல்லி கூப்பிட வைத்த அன்று இரண்டாவது இதழ். கம்பெனி காரில் ராம்குமாருடன் அவளையும் சேர்த்து அழைத்து கொண்டு வர கார்த்திகேயன் உத்தரவிட தினமும் அவனுடன் ஒன்றாக பயணித்த சந்தோஷத்தில் அடுத்த இதழ். கார்த்திகேயனின் காரியத்தரிசி என்பதன் காரணமாய் சில அவசர விவரங்களை கூப்பிட்டு கேட்கிற வசதிக்காக அவளுடைய வீட்டிலும் தொலைபேசி தொடர்பு இணைக்கப்பட்ட அன்று முதலாக ராம்குமாரின் நம்பரை சுழற்றி அவனுடன் பேசியதில் பாதி பூவாய் விரிந்து முற்றிலும் மலராமல் காத்திருக்க, இப்போது அவன் தொலைபேசியில் அழைத்ததும் சட்டென்று ஒவ்வொன்றாக நினைவிற்கு வர அந்த சுகமான அனுபவங்களில் லயித்து போய் அவள் மௌனமாக இருக்க, அந்த சின்ன மௌனமான இடைவெளியை கூட தாங்க முடியாதவனாக லேசான பதற்றம் நிரம்பிய குரலில் கேட்டான் அவன். என்ன ராதி, பதிலே இல்ல, வாட்ஸ் ராங்? சட்டென்று தன் உணர்வுக்கு வந்தவள் உடலை சிலிர்த்து கொண்டு சொன்னாள். ஒண்ணுமில்ல, சொல்லுங்க. என்னம்மா, எதுவானாலும் சொல்லுமா. நிஜமா ஒண்ணும் இல்ல. அப்பயே இத்தனை நேரம் பேசாம இருந்த? உண்மையான காரணத்தை சொல்லட்டுமா? உனக்கு பொய் கூட சொல்ல தெரியுமா என்ன? அந்த பதிலில் ஒரு வினாடி கண்களை மூடி உணர்ச்சி வசப்பட்டாள். அதை உணராத அவன் மீண்டும் கேட்டான். என்ன சொல்லு ராதிகா. இல்ல, முதலா நாம சந்திச்சதுல இருந்து இன்னி வரைக்கும் நினைச்சு பார்த்தேன். ஓ என்று அழகாய் சிரித்தான் அவன். பின்னர், இன்னைக்கு ஆபீஸ் லீவ் ஆச்சே, சேர்மன் உன்னை வர சொல்லியிருக்காரே, மறந்து போயிட போறியேன்னு கூப்பிட்டேன். இல்ல மறக்கல, 11 மணிக்கு தான் வர சொல்லியிருக்கார். டிக்டேஷன் இருக்குன்னார். எப்படி போக போற? இன்னைக்கு லீவுன்றதால டிரைவர் வரமாட்டார் இல்ல, அதனால ஆட்டோ பிடிச்சு போயிடலாம்னு. அவன் அவளை முடிக்க விடவில்லை. நோனோ, ஆட்டோவெல்லாம் வேணாம், கார் இங்கதான் இருக்கு, நான் எடுத்துட்டு வந்து கூட்டிட்டு போறேன். எனக்காகவா வரப்போறீங்க? உனக்காக எது வேணும்னாலும் செய்ய காத்துண்டு இருக்கிற போது இது என்ன பெரிய விஷயம் என்று சொல்ல துடித்த மனதை கட்டுப்படுத்தி கொண்டு தன் நிதானத்தை கைவிடாதவனாக பேசினான். சரியா 10:30 மணிக்கு வரேன், ரெடியாயிரு. என்ன? 11 மணி அளவில் கார்த்திகேயன் அவளை இனிமையான புன்னகையில் வரவேற்றான். உட்காருங்க ராதிகா என்றவன் ஒரு வினாடி அவளை கண்ணிமைக்காமல் பார்த்து, யூ லுக் வெரி பியூட்டிஃபுல் டுடே என்றான். அவள் மெல்ல தலை குனிந்து கொண்டாள். தேங்க்யூ சார் சொல்வதற்குள் மனம் படப்படுத்து முகத்தில் முத்து முத்தாக வியர்வை அரும்ப துவங்கிற்று. அதை கவனித்த கார்த்திகேயன் சிரித்து கொண்டே கேட்டான். வேலையில சேர்ந்து கிட்டத்தட்ட 2 மாசமாக போறது, இன்னுமா உனக்கு ஆபீஸ் பயம் போகல?
அவள் பதில் சொல்லாதிருக்க அவன் பதில் வருகிற வரை விடப்போவதில்லை என்கிற மாதிரி மீண்டும் கேட்டான். சொல்லு, அப்படி என்ன பயம் உனக்கு இந்த ஆபீஸ்ல? வந்து வந்து ஆபீஸ் பயம் இல்ல சார், ஆபீஸ் பழகி போச்சு. அப்படின்னா பயம் உன்கிட்ட தாண்டான்னு சொல்ற இல்ல? ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்லல சார். பின்னையே இந்த ரூம்குள்ள வர்ற போதெல்லாம் தடுமாறுற? என்கிட்ட பேச ஆரம்பிச்சா வேர்த்து கொட்டுதே. நான் என்ன அந்த அளவுக்கு அவனை பயமுறுத்துறேன்? ஐயோ இல்ல சார். இல்லேன்னு சொல்லிட்டா போதுமா? ஜஸ்ட் ட்ரீட் மீ அஸ் யுவர் ஃப்ரெண்ட் ராதிகா. அவள் சரி என்று தலையாட்டினாள். எனக்கு இந்த மௌன பாஷையெல்லாம் பிடிக்காது. வாயை திறந்து சொல்லணும். சரி சார். தட்ஸ் குட். இப்ப டிக்டேட் பண்ணட்டுமா? நோட்ஸ் எடுத்துக்கிறியா? ஓகே சார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிற்று. மடமடவென்று 7-8 கடிதங்களை சொல்லி முடித்தான். அவள் காட்டிய ஃபைல்களின் விவரம் கேட்டு கையெழுத்து போட்டான். பின்னர், நாளைக்கு எனக்கு என்னென்ன ப்ரோக்ராம்னு கொஞ்சம் சொல்லிடுறியா? எஸ் சார் என்று அவசரமாக என்கேஜ்மெண்ட் டைரியை புரட்டினாள். காலையில 10 மணிக்கு போர்ட் மீட்டிங் சார். 12 மணிக்கு ஜப்பான்ல இருந்து ஒரு குரூப் ஆஃப் டெலிகேஷன்ஸ் வராங்க. அவங்க கூட டிஸ்கஷன் அண்ட் தாஜ்ல லஞ்ச். 3 மணிக்கு கவர்னர் அப்பாயின்மெண்ட் தந்திருக்கார். புது தொழிற்சாலை தொடங்குறது சம்பந்தமா அவர் கூட பேச போறீங்க. 6 மணிக்கு லயன்ஸ் கிளப் மீட்டிங்ல நீங்க சீஃப் கெஸ்ட். அங்கேயே டின்னர். மறுநாள் காலையில ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ல டில்லி போய் அன்னைக்கு நைட்டே யூ ஆர் ப்ரொசீடிங் டு ஸ்டேட் சார். மூச்சு விடாமல் அவள் ஒப்பித்ததை கேட்டு ஒரு சலிப்பு ஓடும் குரலில் கேட்டான். தென் ஐ எம் ரிட்டர்னிங் ஒன்லி ஆஃப்டர் 15 days இல்ல? எஸ் சார். அவன் முகவாயை தடவியவாறு சில வினாடிகள் மௌனமாக யோசித்தான். பின்னர், நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ராதிகா. என்ன பேச போகிறானோ என்ற பயத்தில், சொல்லுங்க சார் என்றாள். மீண்டும் ஒரு வினாடி தயங்கி தீவிரமாய் யோசித்து ஒரு முடிவிற்கு வந்தவனாக சொன்னான். இப்ப வேணாம். இப்படி அவசரமா 4 வார்த்தையில சொல்ற விஷயம் இல்ல அது. ஸ்டேட்ஸ் போயிட்டு வந்தப்பறம் சொல்றேன். டில் தென் லெட் இட் பி எ சீக்ரெட் வித் மீ என்று சிரித்தான். சட்டென்று ஒரு விடுதலை உணர்ச்சி ஏற்பட்ட மாதிரி இருக்க 1/4 வினாடிக்கு பின் கேட்டாள். அப்ப நான் போகலாமா சார்? ஓகே, நான் திரும்பி வந்தப்பறம் பார்க்கலாம். ஓகே சார். இப்பவே வீட்டுக்கு போகணுமா ராதிகா? வேலையெல்லாம் முடித்துவிட்டு காரில் திரும்பி கொண்டிருந்த போது ராதிகாவிடம் கேட்டான் ராம்குமார். அப்படி ஒன்றும் அவசரம் இல்ல, ஏன் கேக்குறீங்க? இல்ல, ரொம்ப நாளா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தோன்றது. அதை இப்போ மனசு விட்டு சொல்லிடலாம்னு கேக்குறேன். சொல்லுங்களே. இங்கேயா? இப்படி கார் ஓட்டிண்டே வா. சரி, எங்க வீட்டுக்கு போய் பேசலாம். உங்க வீட்டுக்கா? அங்க உங்க அம்மா, பாட்டி, சிவா, சாமிநாதன் எல்லாரும் இருப்பாங்க. பின்ன எங்க போறது? என் வீட்டுக்கு. அங்க மட்டும் யாரும் இருக்க மாட்டாளா? யாரு இருக்கா எனக்கு? ஏன், அம்மா, அப்பா, அண்ணா, தம்பி, அக்கா, தங்கைன்னு? அப்படியெல்லாம் யாரும் கிடையாது எனக்கு. அப்படின்னா? என்னோட 3 வயசுல எங்க அம்மா செத்து போயிட்டா. அப்பா 2ஆம் கல்யாணம் பண்ணிண்டு சித்தி கூட இருந்தார். 10 வயசுல இருந்து ஹாஸ்டல் வாழ்க்கை. பணம் மட்டும் அப்பா கிட்ட இருந்து வரும். அதுவும் நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சப்புறம் நின்னு போச்சு. 2 வருஷத்துக்கு முன்னால அந்த அப்பாவும் போனப்புறம் இருந்த ஒரே பிடிப்பும் அருந்து இந்த பட்டம் தனியாவே பறந்துட்டு இருக்கு. அதை கேட்க அவளுக்கு கஷ்டமாக இருந்தது. கிட்டத்தட்ட தன்னை போலவே அவன் கஷ்டப்படுகிறதாக தோன்றியது. தன்னுடைய பண கஷ்டம் அவனுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அன்பிற்கு, ஆதரவிற்கு, பகிர்ந்து கொள்ளக்கூடிய துணைக்கு, உருகி ஒன்றாக கூடிய ஒரு நெஞ்சுக்கு இயங்குகிற ஏக்கத்திற்கு அவனுடைய வீடு வருகிற வரை இருவரும் அமைதியாகவே இருந்தனர். சின்னதாய் கச்சிதமாய் 3 படுக்கை அறைகள் கொண்ட தனி வீடு. கம்பெனி தான் வாடகை கொடுக்கிறது. சமையற்காரரை தவிர வேறு யாரும் இல்லை. ராம்குமார் காஃபி தர சொல்லி குடித்து முடித்த பின் மாடிக்கு அழைத்து போனான். படுக்கை அறை ஓரமாக போடப்பட்டிருந்த கூடை நாற்காலிகளை இழுத்து போட்டு உட்கார்ந்த பின்னர் சிறிது நேரம் அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த பார்வையின் ஆகர்ஷண சக்தியை தாங்க முடியாமல் தலையை கவிழ்ந்து கொண்டாள் அவள். என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் ஒன்னு சொல்லுவேன், நீ அதை அப்படியே திருப்பி சொல்லுவியா ராதிகா? அவள் சற்று தயங்கி அவனை ஏறிட அவன் வருத்தமிழையோடும் குரலில் கேட்டான். ஏன் ராதிகா, நான் என்ன சொல்லிடுவேனோன்னு பயமா இருக்கா? ஐயோ, அப்படிலாம் இல்ல. பின்ன ஏன் நான் கேட்டதுக்கு உடனே பதில் இல்ல? அவள் சட்டென்று புன்னகையோட, நீங்க சொல்றத நான் அப்படியே திருப்பி சொல்லணும், அவ்வளவுதானே? ஓகே, எதை சொன்னாலும் திருப்பி சொல்றேன். நிச்சயமா? சத்தியமா? ஐ லவ் யூ ராதிகா. உணர்ச்சி பூர்வமாய் கரகரத்த குரலில் அவன் சொல்லி முடித்ததும் சில வினாடிகள் அவள் அவனை அப்படியே பார்த்து கொண்டிருக்க அந்த மௌனத்தில் துடித்து போய் கேட்டான் அவன்.
ஏ ராதிகா, சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேனாவா? ராம்குமார் ராம்குமார்னு தினமும் மனசுக்குள்ள 1000 தரம் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்ரீராம ஜெயம் எழுதுற மாதிரி எழுதிட்டு இருக்கேன். சொல்கிற போதே குரல் தடுமாறி கண் கலங்கி கன்னங்களில் வழிய அவன் எழுந்து போய் அவளை நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டு கண்ணீரை துடைத்து தலையை வருடி ஓ நோ என்று உருகினான். இனிமே இந்த கண்ணுல நான் தண்ணிய பார்க்க கூடாது கண்ணம்மா. இந்த முகத்துல சிரிப்பை தவிர வேற எதையும் பார்க்க கூடாது. இனிமே உன் கஷ்டம் எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடு. அம்மா, பாட்டி, சிவா, சாமிநாதன் எல்லார் பொறுப்பும் என்னுடையது. அதெல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். என்ன மட்டும் நீ கவனிச்சுக்கோ என்ன கண்ணம்மா. அவன் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டவள் அதுவரை அனுபவித்தே இராத அன்பில், பிரம்மையில், பாசத்தோடு கூடிய பகிர்தலில் நீயே நான், நானே நீ என்றான ஐக்கியத்தில் அத்தனை நாட்களும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அடித்து கொண்டு போய்விட வேண்டும் என்கிற மாதிரி ராம்குமார் ராம்குமார் என்று கண்ணீர் விட்டு கதற, அழுது ஓயட்டும் என்று அவளை அப்படியே மென்மையாய் அணைத்து கொண்டவன், நான் இருக்கிறேன் கண்ணம்மா, இனிமே எல்லாமாக நான் இருக்கிறேன் என்பதை திரும்ப திரும்ப அவள் மனதில் பதிகிற மாதிரி காதருகில் முணுமுணுத்து கண்ணங்களில் தன் உதடுகளை அழுத்தி கொண்டான். அக்கா, சாமிநாதனும் நானும் ஹவர் சைக்கிள் எடுத்து விட்டுட்டு இருந்தப்ப சாமிநாதன் சைக்கிளை போட்டுட்டு கீழே விழுந்துட்டான்க்கா. கால் மேல சைக்கிள் விழுந்ததுல பாதமெல்லாம் புசு புசுன்னு வீங்கி போச்சுக்கா. வலிக்கிறதுன்னு ஒரேடியா அலறான்க்கா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலக்கா. சாமிநாதன் எங்க இப்ப? வீட்டுல தான்க்கா இருக்கான். இதோ நான் கிளம்பி வரேன். அதுவரை நீ சாமிநாதன் கூடயே இரு, எங்கேயும் போயிடாத என்ன? சரிக்கா. போனை வைத்துவிட்டு ராதிகா ராம்குமாரிடம் வந்தாள். அவளது முகத்தில் இருந்த அவசரத்தையும் படபடப்பையும் பதற்றத்தையும் பார்த்து ராம்குமார் கேட்டான், என்ன ராதி? நான் உடனே வீட்டுக்கு கிளம்பி ஆகணும் ராம்குமார். என்ன விஷயம்? சொன்னதும் அவன் அவளை போல் பதற்றப்படவில்லை, படபடக்கவில்லை. ஒரு வினாடி யோசித்தான். அந்த நிதானம் அவளுக்கு தாங்கவில்லை. பியூனை அனுப்பி எனக்கு ஒரு ஆட்டோ கொண்டு வர சொல்லுங்களேன் ப்ளீஸ். அவசரப்படாத இரு என்றவன் இன்டர்காமில் சீலாவையும் சடகோபனையும் கூப்பிட்டு ஆபீஸ் விஷயமாக சிலவற்றை சொன்னான். பின்னர் தன் மேஜை டிராயர், அவளது மேஜை டிராயர் இரண்டையும் பூட்டி சாவி கொத்தை எடுத்துக்கொண்டு வா போகலாம் என்று அவளுடன் புறப்பட்டான். நீங்களும் வர்றீங்களா? பின்ன உன்னை மட்டும் தனியா அனுப்பிடுவேன்னா நினைச்ச? அன்று அவர்களுக்கென்று தனியாக கொடுக்கப்பட்டிருந்த கார் சர்வீஸுக்கு போயிருந்த காரணத்தால் அவனே ஆட்டோ பிடித்தான். இருவரும் வீட்டிற்கு வந்தபோது சாமிநாதன் கூடத்திலேயே படுத்திருந்தான். வலது கால் பாதம் புஸ் புஸ் வென்று வீங்கி கிடக்க சின்ன குழந்தை மாதிரி தேம்பினான். பாட்டி அயோடெக்ஸ் போட்டு வெந்நீர் கொட்டி உருவி விட்டதை சொன்னாள். வெந்நீர் ஊத்துனது பரவாயில்ல பாட்டி, ஆனா உருவிருக்க கூடாது பாட்டி என்ற ராம்குமார் சாமிநாதனை ஒரு குழந்தையை தூக்குகிற மாதிரி அப்படியே அலாக்காக தூக்க, ஐய நான் நடந்து வரேன் மாமா என்று அத்தனை அழுகைக்கிடையிலும் வெட்கப்பட்டான் சாமிநாதன். நடக்க கூடாது சாமி, இது பிராக்சரா இருந்தா ரொம்ப வலிக்கும், பேசாம வா என்றவன் ராதிகாவை உடன் அழைத்து கொண்டான். அழுங்காமல் சாமிநாதனை ஆட்டோவில் உட்கார வைத்து நேராக எக்ஸ்ரே எடுக்கும் இடத்திற்கு அழைத்து போனான். வீங்கின பாதத்தை எக்ஸ்ரே எடுக்க வைத்து காத்திருந்து எக்ஸ்ரே படத்தை வாங்கி கொண்டு அபிராமபுரத்தில் இருந்த தனக்கு மிகவும் தெரிந்த ஆர்த்தோபெடிக் டாக்டரிடம் அழைத்து போனான். பாதத்தின் ஓரிடத்தில் சின்ன எலும்பு முறிவு இருப்பதை காட்டிய டாக்டர் அவனிடம் பிளாஸ்டர் எழுதி கொடுத்து வாங்கி வர சொன்னார். நடந்தே போய் அருகில் இருந்த மருந்து கடையிலிருந்து பிளாஸ்டர் வாங்கி வந்தான் ராம்குமார். அடுத்த 1/4 மணி நேரத்தில் சாமிநாதனின் முழங்காலிலிருந்து பாத நுனி வரை பிளாஸ்டர் போட்ட பின் டாக்டர் சொன்னார், இன்னும் 2 வாரத்துக்கு பிளாஸ்டர் இருக்கணும் ராம்குமார். தண்ணி படாம குளிக்கிற போது பிளாஸ்டிக் பை கட்டி காலை தூக்கி வச்சு குளிக்க சொல்லுங்க. மத்தபடி ஒண்ணுமே இல்ல, இன்னும் 15 நாள்ல சரியா போயிடும் என்றார். ஸ்கூலுக்கு போகலாமா டாக்டர்? ராம்குமார் தான் கேட்டான். ஓ எஸ், நோ ப்ராப்ளம் என்ற டாக்டரின் பார்வை அவர்களுடன் வந்திருந்த ராதிகாவின் மீது பதிந்ததும், என்ன ராம்குமார், எங்களை எல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்ல? ராதிகாவின் முகம் குப்பென்று சிவந்தது. உடம்பில் உஷ்ணம் ஓடிற்று. தலையை குனிந்து கீழுதட்டை கடித்து கொள்ள ராம்குமார் தன் வழக்கமான புன்னகையுடன் சொன்னான், கல்யாணம் நிச்சயமாகி பத்திரிகை அடிச்ச உடனே முதல் இன்விடேஷன் உங்களுக்கு தான் டாக்டர். ஓ என்று சந்தோஷமாக சிரித்தார் டாக்டர். யூ நோ மிஸ், உங்க 2 பேர்ல யார் ரொம்ப லக்கின்னு சொல்ல தெரியல எனக்கு. இன்ஃபேக்ட் 2 பேருமே லக்கியா இருக்கணும். அதனால தான் இப்படி பொருத்தம் பார்த்து கடவுளா ஒன்று சேர்த்திருக்கு. ஆல் தி பெஸ்ட். ஆமா, பையன் யாரு?
அவளோட தம்பிதான் டாக்டர். மச்சினேன்னு சொல்லேயா என்று சிரித்தார். 300 ரூபாய் ஃபீஸும் வாங்கி கொண்டார். ஓகே, விஷ் யூ ஆல் சக்சஸ் என்று வாழ்த்தி அனுப்பினார். வீட்டிற்கு வந்து தரையில் பாய் விரித்து சாமிநாதனை படுக்க வைத்த ராம்குமாரின் கழுத்தை கட்டி கொண்டான் அவன். என்ன சாமி? நீங்க போகாதீங்க மாமா, இன்னைக்கு என் கூடவே இருங்க மாமா. ஏன் சாமி? அக்கா பாட்டி அம்மா எல்லாரும் இருக்காங்கல்ல. எனக்கு நீங்க தான் வேணும், இருங்க மாமா, ப்ளீஸ் மாமா. அவனுக்கும் ராதிகாவிற்கும் காஃபி கலந்து கொண்டு வந்த பாட்டி அதை கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தவளாக சொன்னாள். குழந்தை ஆசைப்படுறானல்ல, இருந்துட்டு போறது. பாட்டி அவனிடம் நேரடியாக பேசினதில்லை, பொதுப்படையாகத்தான் சொல்வாள். அந்த மாதிரியே அப்போதும் சொன்னதும் ராம்குமார் காஃபி டம்ளரை வாங்கி கொண்டே பாட்டியை பார்த்தான். பாட்டி சொல்லிட்டா சரி, நீங்க என்ன சொல்லுவீங்களோ, பாக்குறவ தப்பா நினைச்சுப்பாளேன்னு தான் சாமி கேட்டப்ப தயங்குனேன். நன்னா இருக்கு என்று தலையிலிருந்து விலகிய நார்மடியை இழுத்து விட்டு கொண்டாள் பாட்டி. இதுல யார் என்ன சொல்ல இருக்கு? யார் என்ன நினைச்சுண்டாதான் என்ன? நாளைக்கு மாப்பிள்ளையாக போற உங்களை இன்னைக்கே தங்க சொல்லி கேக்குறான் குழந்தை. அதுல என்ன தப்பு? இப்படி ஊர்வாய்க்கு பயந்ததும் அடிபட்டதும் என் பொண்ணோட போகட்டும். ராதிகாவாவது உங்களோட சந்தோஷமா சிரிச்சுண்டே இருக்கணும்னு நான் தினமும் சுவாமிய வேண்டிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு நல்ல பிள்ளைய எங்களுக்காகவே மாப்பிள்ளையா அனுப்பி இந்த வீட்டுல வெளிச்சமும் காத்தும் வர வழி செஞ்சிட்டு இருக்கியாப்பான்னு உள்ளுக்குள்ள நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன். மனசு ஒத்து போனப்புறம் வேற என்ன வேணும்? வேற எது இருந்தும் மனசு ஒத்து போகலைனா என்ன பிரயோசனம்? இந்த அளவு அந்யோன்யமா ஆதரவா நீங்க 2 பேரும் பழகிறத பாக்குறப்போ மனசு என்னமா நிறைஞ்சு போறது தெரியுமா? இதுக்காக 4 பேருக்கு பயப்பட முடியுமா? இல்ல பேச வராலே அந்த 4 பேர் பேசுற அந்த ஒரு காரியத்தை தவிர வேற எந்த நல்ல காரியம் செய்ய போறா சொல்லுங்கோ? ஒரு வினாடி ராம்குமாருக்கு மனம் சிலிர்த்தது. அந்த சிலிர்ப்பு உடம்பு முழுவதும் ஓடிற்று. என்ன மனுஷி இவள் என்று ஆச்சரியமாய் பார்க்க பாட்டி சற்று தயங்கி சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்து பின் சொல்ல முடிவு செய்து விட்டவளாக தொடர்ந்தாள். நானே உங்ககிட்ட இத பத்தி பேசணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். உங்களுக்கும் சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்ல. எங்களுக்கு இருந்தும் இல்லாதவளாயிட்டா. இப்போ உங்களுக்கு நாங்க, எங்களுக்கு நீங்கன்னு ஆயிட்டப்புறம் பெருசா தடபுடல் பண்ணாம ஆபீஸ்காரால மட்டும் கூப்பிட்டு ஏதாவது ஒரு கோவில்ல கல்யாணத்தை முடிச்சுண்டு இந்த வீட்டோட வந்து சேர்ந்துடுங்களே மாப்பிள்ள. அதுக்கு சீக்கிரம் நல்ல நாளா ஒண்ணு பாருங்களேன். அவனுக்கு கண்ணிமைகள் நனைந்தன. பாட்டியின் பெரிய மனதிற்கு கைகூப்ப தோன்றிற்று. நிற்க வைத்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ண வேண்டும் போல் இருந்தது. எது பேசவும் வாயிலாமல் குரல் அடைத்து கொண்டது. அவனது மௌனம் என்னவோ போலிருக்க பாட்டி சங்கடப்பட்டு போனாள். ஏன் மாப்பிள்ள, நான் ஏதாவது அத்துமீறி பேசிட்டேனோ? ஓ பாட்டி, என்ன கேக்குறீங்க? இப்படி கூட ஒரு மனசான்னு நான் உள்ளுக்குள்ள மாஞ்சு போயிட்டு இருக்கேன். நீங்க இப்படி சொல்றேலே, எனக்கு மட்டும் யாரு இருக்கா கல்யாண ஏற்பாடு செய்ய? எதுவானாலும் நீங்க பார்த்து செய்யுங்க பாட்டி. அப்போதுதான் பாட்டி முதல் முறையாக கண் கலங்கினாள். கல்யாண காரியம் நல்ல விஷயம். இந்த குடும்பத்துல முதலா ஒரு மங்களகரமான காரியம் நடக்க போறதுக்கு நான் எப்படியப்பா முன்ன நிக்க முடியும்? அதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லாம தானே இப்படி முக்காடு போட்டு வச்சிருக்கே தெய்வம். இல்லையானா இத்தனை நாள் பேசாம இருந்திருப்பேனாப்பா? சுபசியம் சீக்கிரம்னு செய்திருக்க மாட்டேனா? அவ செய்யலாம், பொண்ணுக்கு அம்மானு பேரு, தன் புலம்பலே பெருசுன்னு மூளையில அடைஞ்சு கிடக்குறா. பொண்ணுக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை வந்திருக்கே, நம்ம கஷ்டத்தை தொடச்சு போட்டுட்டு எழுந்திருச்சு செய்வோம்னு தோண கூட இல்ல பாருப்பா. பாட்டி, அவங்க தான் மனநிலையே சரியில்லாம இருக்காங்களே, அவங்கள நொந்து என்ன பிரயோஜனம்? ராதிகாவோட அப்பா ஓடி போன துக்கத்தை விட அப்படி ஒரு லெட்டர் எழுதி எல்லாருக்கும் போட்டுட்டு போனதுதான் அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா விழுந்திருக்கு. இந்த மாதிரி மனநிலையே மாத்தி இருக்கு. சரிப்பா, இந்த கல்யாணத்தை பண்ணி வைன்னு நான் என் பிள்ளையையோ மாட்டு பொண்ணையோ கேட்கலாம்னா அதுக்கு மனசு இடம் கொடுக்கலையே. வேணாம் பாட்டி, அந்த மாதிரி நீங்க யார்கிட்டையும் போய் நிக்க வேணாம். எங்க கம்பெனி சேர்மன் வரட்டும். அவர் அமெரிக்கால இருந்து 15 நாள்ல திரும்பிடுவார்னு நினைச்சேன். ஆனா இப்ப லண்டன் ஜெர்மனி எல்லாம் போயிட்டு வர 1 மாசம் ஆகும் போல இருக்கு. அவர் வரட்டும். அவர்கிட்ட சொன்னா அவரே முன்ன நின்னு எங்க கல்யாணத்தை நடத்தி வச்சிருவார் பாட்டி. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆனாலும் ரொம்ப நல்ல மனசு. அவர் வந்துட்டா யார் தயவும் வேணாம் நமக்கு.
அதனால அவர் வரட்டுமேன்னு காத்துட்டு இருக்கேன். அன்றைக்கு ராம்குமார் அங்கு தங்கினான். அதுபோல் அடிக்கடி தங்குவதும் வழக்கமாயிற்று. தினம் சாயந்தரம் ராதிகாவை வீட்டில் இறக்கிவிட்டு உடனே போய்விட மாட்டான். உள்ளே வந்து டிஃபன் காஃபி சாப்பிடுவான். சிவா சாமிநாதனுடன் கிரிக்கெட் கேரம் என்று விளையாடுவான். இந்த கணக்கு எப்படின்னு புரியல மாமா, கொஞ்சம் சொல்லி தரீங்களா என்று வரும் சிவாவிற்கு கணக்கு சொல்லி தருவான். சாமிநாதனுக்கு இந்தி சரியாக வராது என்பதால் வற்புறுத்தி படிக்க வைப்பான். பாட்டி, கண்டாக்டர் கிட்ட போகணும்னு சொன்னீங்களே, டாக்டர் ரவீந்திரன் ஒரு நல்ல டாக்டர், இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், கிளம்புங்க என்று அவசரப்படுத்துவான். பாட்டியின் வலது கண்ணில் கான்ட்ராக்ட் முற்றிவிட்டதென்றும் உடனே ஆபரேஷன் செய்து இன்ட்ராகுலர் லென்ஸ் வைப்பது நல்லது என்றும் டாக்டர் அபிப்பிராயப்பட ராம்குமார் தானே பாட்டியை அழைத்து போய் இரத்த பரிசோதனை, இதய பரிசோதனை எல்லாம் செய்து பெரிய நர்சிங் ஹோமில் சேர்த்தான். ஆபரேஷன் முடிந்த 5வது நாள் அவனே பாட்டியை வீட்டிற்கு கூட்டி வந்தான். பாட்டி, இனிமே கண்ணு நன்னா தெரியும் பாருங்க, ஒரு தொந்தரவு இருக்காது, தலைக்கு மட்டும் கொஞ்ச நாளைக்கு ஜல விடாதீங்க என்றான். அன்றைக்கு பாட்டி அவன் கைகளை பற்றி கொண்டு உணர்ச்சி பெருக்கில் தடுமாறினாள். எனக்கு என் பிள்ளை செய்யலப்பா, இந்த 60 வயசுல ஒரு நாளைக்கு என்னம்மா சாப்பிட்டியான்னு கேட்டதில்ல, உடம்பு சரியில்லையா வாமா டாக்டர் வீட்டுக்குன்னு அழைச்சுண்டு போனதில்ல. ஆனா எங்கிருந்தோ சுவாமி உன்னை கொண்டு வந்து விட்டுருக்கு. உன்னை எங்க வீட்டுக்கு அனுப்பணும்னே என் பேத்திக்கு அந்த கம்பெனி வேலைய வாங்கி தந்திருக்கு. அவ அதிர்ஷ்டக்காரிப்பா, ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. போன ஜென்மத்துல நல்ல பூ போட்டு அர்ச்சனை பண்ணி இருக்காப்பா, அதனால தான் நீ கிடைச்சிருக்க. குடும்பத்தில் ஒருவனாக பழகி அந்த மாதிரி அநேக தடவைகள் பாட்டியை நெகிழ்ந்து நெஞ்சுருகி போக செய்தான் ராம்குமார். அவன் வாங்கி கொண்டு வந்த பழங்களை நறுக்கி எல்லாருக்கும் தரும்போது, கூடத்தில் கொண்டு வந்து வைத்த கலர் டிவியில் படம் பார்க்கும்போது, சிவா, சாமிநாதா கிளம்புங்க, காசினோவுல குழந்தைங்களுக்கான இங்கிலீஷ் படம் ஒன்று வந்திருக்கு, போகலாம் என்று ராதிகாவுடன் அவர்களையும் சேர்த்து அழைத்து கொண்டு போகும்போது, பாட்டி, ராதிகாவை கொஞ்சம் வெளியில அழைச்சிட்டு போயிட்டு வரேன், திரும்ப மணி 8, 9 ஆனாலும் பயப்படாதீங்க என்று சொந்த விஷயங்களுக்காக ஆபீஸ் காரை உபயோகப்படுத்தாமல் தான் வாங்கி வைத்திருந்த ஸ்கூட்டரின் பின்னால் ராதிகாவை உட்கார வைத்து ஓட்டி கொண்டு போகிற போது பாட்டி உள்ளே வந்து ஜெபமணி மாலையை உருட்டுவாள். ஜெபத்திற்கு பதிலாக வார்த்தைகள் தன் இச்சையாய் பிரார்த்தனையாய் வெளிவரும். சின்னஞ்சிறுசுகள் எத்தனை அழகா பொருத்தமா பாந்தமா இருக்கிறதுகள், பார்க்கிறவ கண்படாம அவளை நன்னா வைடாப்பா ஈஸ்வரா, சீக்கிரமே அவ சேர்மனாமே, அவனை வரவழைச்சு கல்யாணத்தை நல்லபடி முடிச்சுடுடாப்பா சர்வேஸ்வரா. பாட்டியின் பிரார்த்தனைக்கு இறங்கியோ என்னவோ கார்த்திகேயன் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்து விட்டான். வந்த மறுநாளே அலுவலகத்திற்கு வந்திருந்தான். ஏற்கனவே நல்ல நிறமுள்ளவன் இன்னமும் சிவந்திருந்தான். 1 மாத சுற்றுப்பயணத்தின் அயற்சியோ களைப்போ இன்றி மிக உற்சாகமாக இருந்தான். அலுவலகத்தினுள் நுழைந்த போதே ராதிகாவை பார்க்க வேண்டும் என்று தோன்றி அவளுக்கு தன் எண்ணத்தை தான் அவளை பற்றி நினைத்து கொண்டிருப்பதை சொல்லிவிட முடிவு செய்து தன் அறைக்குள் நுழைந்த உடனேயே அவளை கூப்பிட்டு அனுப்பினான். குட் மார்னிங் சார் என்று உள்ளே நுழைந்தவளை பார்த்து அவன் கண்கள் அகன்றன. முதலாக தன் அறைக்குள் நுழைந்த ராதிகாவிற்கும் இந்த ராதிகாவிற்கும் இருந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டான். முகத்தில் இருந்த அத்தனை சோகத்தையும் யாரோ துடைத்து எடுத்துக்கொண்டு போய்விட்டிருந்த மாதிரி இருந்தது. கண்களில் இருந்த பயம் மறைந்து பளபளத்தது. ஏற்கனவே நிகுநிகுவென்றிருக்கும் நிறம் கூடி உடம்பில் லேசாக சதை பிடித்து வாவ் என்று தோள்களை குலுக்கினான். ஃபாரின் போனது நானா நீயான்னு சந்தேகமா இருக்கு ராதிகா என்று சிரித்தான். எனிவே, உன்னை இப்படி பார்க்க சந்தோஷமா இருக்கு, கீப் இட் அப். தேங்க்யூ சார் என்று புன்னகை செய்தாள் அவள். பின்னர் அவன் இல்லாத 1 மாதத்தில் நடந்த வேலைகளை மடமடவென்று ஒப்பிக்க ஆரம்பித்ததும் சட்டென்று அடக்கினான். நோ, இன்னைக்கு இதெல்லாம் வேணாம், இதையெல்லாம் நாளையில இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு. கேன் யூ கெஸ் வாட் இட் இஸ்? கண்கள் பளபளக்க மிகுந்த ஆர்வத்துடன் அவன் கேட்டதும் அவள் யோசனை செய்து மெதுவாக தலையாட்டினாள். இன்னும் 1 நிமிஷம் தரேன், ஞாபகத்துக்கு வர்றதா பாரேன். அந்த நிமிடமும் வீணான பின்பு அவனே சொன்னான். யூ ரிமெம்பர், நான் ஸ்டேட்ஸ் போயிட்டு வந்து உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன்னு சொல்லல? ஓ என்று கீழ்வுதட்டை கடித்தாள் ராதிகா. எஸ் சார், இப்ப ஞாபகத்துக்கு வர்றது. அதை இன்னைக்கு உன்கிட்ட சொல்ல போறேன். இட் வில் பி அ சர்ப்ரைசிங் நியூஸ் ஃபார் யூ. 2-3 ஓவர்சீஸ் கால் பண்ணி பேசிட்டு உன்னை கூப்பிடுறேன். அது வரை கேன் யூ வெயிட் ஃபார் மீ? சர்டன்லி சார்.
வெளியில் வந்ததும் ராம்குமாரிடம் விஷயத்தை சொல்லி என்ன பேச போறார்னு தெரியலையே என்ற போது குரலில் துணித்த கவலை அவனை சற்று யோசிக்க வைத்தது. பின்னர் யோசித்த விஷயம் சட்டென்று பிடிபட்ட மாதிரி சொன்னான். நம்மளை பத்தி யாரோ அவர்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ராதிகா. நேத்து ஏர்போர்ட்டுக்கு ராகவன் போயிருந்தாருல்ல, அவர் சொல்லி இருக்கணும். அதை பத்தி தான் உன்கிட்ட கேட்க போறாருன்னு தோன்றது ராதிகா. அப்படின்னா முதல்ல உங்களை தானே கூப்பிட்டு கேட்பார், என்ன இல்லையே? ஒரு வினாடி யோசித்த ராம்குமாரின் முகத்தில் வருத்தம் படர்ந்தது. அவருக்கு என் மேல கோபமா இருக்கும் ராதி. இத்தனை வருஷம் கூட இருந்து நெருக்கமா பழகி நானே சொல்லலைன்னு நினைச்சுட்டு இருப்பார். யார் மூலமோ கேள்விப்பட நேரிட்டதேன்ற வருத்தமா கூட இருக்கும். அது தப்புதான் ராதி. அவரா உன்னை கூப்பிட்டு கேட்கறதுக்கு முன்னால நாம போய் சொல்லிடலாம் ராதி. நீங்க தான் சார் எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு கேட்டுக்கலாம். கமான், எழுந்துரு ராதி. அவன் அவசரப்பட்டான். அவர் ஏதோ ஓவர்சீஸ் கால் பண்ணி முடிச்சிட்டு கூப்பிடுறேனாரே. அவர் கூப்பிடுறதுக்கு முன்னால போகணும்னு நான் அவசரப்படுறேன். இரு, கொஞ்சம் இரு. முதல்ல இன்டர்காம்ல பர்மிஷன் கேட்டுக்கிறேன். சார், ராம்குமார் சார். ஃபைன் சார். ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்பீக் டு யூ ஃபார் 5 minutes சார். ஓகே சார், தேங்க்யூ சார். இன்டர்காம் கருவியை பொறுத்துவிட்டு வர சொல்றார் ராதி, வா போகலாம் என்று முதல் முறையாக தன் அமைதி நிதானம் இரண்டும் சற்று குறைய ஓரளவு பதற்றத்துடனே எழுந்து கொண்டான் அவன். அறைக்குள் ஒன்றாக நுழைந்த ராம்குமாரையும் ராதிகாவையும் பார்த்து ஆச்சரியப்பட்டான் கார்த்திகேயன். என்ன ராம்குமார், நீ வர பர்மிஷன் கேட்டுட்டு அவங்களையும் அழைச்சிட்டு வந்திருக்க, என்ன விஷயம்? ராம்குமார் சற்று தயங்கி பின் சொன்னான். சார், முதல்ல உங்க ஆசீர்வாதம் வேணும் சார். ஆசீர்வாதமா? என்ன கிழவன் நான் நினைச்ச? ஆசீர்வாதமெல்லாம் பண்ண உன்னை விட 1 வருஷம்தான்ப்பா பெரியவனா. இருக்கலாம் சார், ஆனா உங்க குணம், படிப்பு, அந்தஸ்து எல்லாத்துக்கும் மேலா அந்த மனசு என்னை விட எத்தனையோ மடங்கு உயர்ந்தவர் சார். நீங்க நியாயமா பார்த்தா நீங்க தான் சார் ஆசீர்வாதம் பண்ண தகுதியானவர். ஓ, என்ன இப்படி ஒரேடியா ஐஸ் வைக்கிற? இப்பதான் குளிர் தேசத்துல இருந்து வந்திருக்கானே, இங்க ஒரே வெயிலா இருக்கே, அதனால கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கட்டுமேனு இப்படி ஐஸா கொட்டுறியா? நான் ஏர் கண்டிஷன் ரூம்ல தானே இருக்கேன். இல்ல சார், இது ஐஸ் இல்ல, மனஸ்பூர்த்தியா நெஞ்சில இருந்து வர்ற வார்த்தை. உங்களை முன் வச்சு உங்க ஆசீர்வாதத்தோட நீங்க நடத்தி வைக்கணும் எங்க கல்யாணத்தைன்னு தான் நானும் ராதிகாவும் காத்துண்டு இருந்தோம். சடார் என்று பிடரியில் ஓங்கி அரைந்த மாதிரி இருந்தது கார்த்திகேயனுக்கு. பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு வினாடி ஒன்றும் புரியாத மாதிரி கூட தோன்றியது. அதனால் தப்பாக காதில் ஏதோ விழுந்து விட்டதோ அல்லது தான் சரியாக கேட்டுக்கொள்ளவில்லையோ என்ற சந்தேகத்தில் மெதுவாக கேட்டான். கல்யாணமா? நீ என்ன சொல்ற ராம்குமார்? யாருக்கு கல்யாணம்? தெரியாத மாதிரி கேக்குறீங்களே சார். நேத்து உங்ககிட்ட ராகவன் சார் சொல்லல, அதைத்தானே நீங்க ராதிகா கிட்ட பேசணும்னு சொன்னீங்க.